நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கவும் நம்மளுடைய சாஸ்திரத்துல பல வகையான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கோம். இந்த பதிவு முக்கியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்க பரிகாரம் சொல்லுங்க, அது மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இந்த பதிவு. அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை எம்பெருமானாம் சிவபெருமான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். சிவ சிவ என்பது சித்தரின் பேச்சு, ஹரஹர என்பது அவரது மூச்சு. எப்பேற்பட்ட பிரச்சனை உள்ள கணவன் மனைவி சண்டையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது நம்மளால தீர்த்திட முடியும். ஆனா நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்னு சண்டை போட்டுக்கிற கணவன் மனைவியை சேர்க்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். இன்றைய காலகட்டத்துல ஈகோ பிரச்சனையால பிரிகிற கணவன் மனைவி தம்பதியர்கள் அதிகம் அப்படின்னே நாம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் டைவர்ஸ் கேஸ் அதிகமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஆன்மீக ரீதியா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏதாவது சுலபமான பரிகாரம் உண்டா அப்படின்னு தீர்வு காண நினைப்பவர்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்குற எந்த ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் எதிர்காலத்துல நீங்க திருமணம் வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்க போவதா இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் சிந்திச்சு பார்க்காதீங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னா அது உங்க வாழ்க்கையை மட்டும் பாதிக்காது, உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அவங்க எதிர்காலத்தையும் பாதிக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பிரியணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. இது அடுத்தவர்களுக்காக கூறப்படும் அறிவுரை கிடையாது, நம்ம முன்னோர்களோட அனுபவம் அப்படின்னே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்முடைய அம்மா அப்பா கணவன் மனைவியா வாழ்ந்தப்ப பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த நிலைமையில நாம இந்த அளவுக்கு வளர்ந்து திருமணமாகி நாமளும் கணவன் மனைவியா வாழ்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது என்னைக்கோ திசை மாறி போயிருக்கும். அப்ப இந்த நிலைமைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அம்மா அப்பா நல்ல ஒற்றுமையோடு இருந்தது தான் காரணம். சரி, வாங்க இந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சில எளிய பரிகாரங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்கள் குடும்பத்திலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டையும் செஞ்சு கண்டிப்பாக பலனட முடியும். முதலாவதா இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிகாரத்துக்கு நமக்கு 2 வெற்றிலைகளும் கொஞ்சமாக சுத்தமாக பசுனை மட்டும்தான் தேவை. அந்த பசுனை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சாதாரணமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற நெய்யையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கடையில் கிடைக்கிற நெய் ஏதாவது நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். முதலாவதாக ஒரு வெற்றிலையை கையில் எடுத்துட்டு பேனாவை வச்சு கணவரோட பெயரை அந்த வெற்றிலையில் எழுதிடணும். அடுத்ததாக மனைவியோட பெயரை இன்னொரு வெற்றிலையில் எழுதிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த நெய்யை தொட்டு அந்த வெற்றிலை மேலே தடவி விடணும். அப்படி நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சமாக அந்த பேர் அழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அழிஞ்சாலும் பரவாயில்லை, அந்த மாதிரி வெற்றிலை முழுவதுமே நெய் தடவிடணும். இப்போது ஒரு வெற்றிலை மேலே இன்னொரு வெற்றிலையை வைத்து அப்படியே சுருட்டணும். எந்த காரணத்தை கொண்டு ஒரு வெற்றிலை மேலே சாஸ்திரப்படி இன்னொரு வெற்றிலையை கவிழ்த்து வைக்கக்கூடாது. அதாவது கவிழ்த்தபடி வைக்காமல் ஒன்று மேலே ஒன்றா வச்சு அதை சுருட்ட மட்டும்தான் செய்யணும். எப்போதுமே நம்ம சாமி கும்பிட்றப்போ வைப்போம் இல்லையா, ஒரு வெற்றிலைக்கு மேலே இன்னொரு வெற்றிலை, அது போல் வச்சு அந்த வெற்றிலையை சுருட்டிட்டு அதை ஒரு கயிறால் கட்டி அதை இந்த வெற்றிலை நல்லா பிரியாத அளவுக்கு அந்த கயிறை வச்சு நீங்கள் கட்டிடுங்க. கட்டி முடிச்சுட்டு இதை ஒரு காற்று புகாத ஒரு டப்பா, அந்த அளவுக்கு காற்று புகாத ஒரு டப்பாவுக்குள்ளே போட்டு அப்படியே அதை மூடி வச்சிடணும். 21 நாட்கள் அது அப்படியே இருக்கட்டும். அந்த 21 நாட்களுக்கு இடையே அந்த டப்பாவை திறக்க வேண்டாம். கட்டாயமாக விரிசல் விழுந்த கணவன் மனைவி மனதுக்குள்ள நிச்சயமாக ஒரு மாற்றம் இந்த 21 நாட்களுக்குள்ள ஏற்படும். இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்தாலே பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு முறை செய்தும் உங்களுக்குள்ள பலன் வரலை அப்படின்னா பழைய வெற்றிலையை கால்படாம தூரமாக போட்டுட்டு மீண்டும் புதுசாக வெற்றிலை எடுத்து இதே மாதிரி இந்த பரிகாரம் செய்து டப்பால போட்டு மூடி வைங்க. அதிகபட்சமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு 3 முறை செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே அந்த பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்களும் இதை கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கலாம். இதனால் எந்த ஒரு தவறுமே நிகழ போகிறது கிடையாது. கண்டிப்பாக நல்லது மட்டுமே உங்களுக்கு நடக்கும்.
எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் சரி, எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் சரி, பிரச்சனை வந்து அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் குறைஞ்ச பாடில்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமா தீர்வு காண்பது அப்படின்றது இரண்டாவது முயற்சி தான். முதல் முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்கறதிலும் புரிதலிலும் கணவன் மனைவியோட அந்யோன்யத்திலும் தான் இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். முதலாவதா, உங்களுக்கு தெரிந்த வயதான தம்பதியர்கள், அதாவது தங்களுடைய 60வது வயதிலும் கூட இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா நிறைவு பண்ணி சஷ்டியப்ப பூர்த்தி செய்து கொள்ளும் அந்த தம்பதியர்கள்கிட்ட போய் நீங்க ஒரு மனநிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவது அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லது. இந்த ஆசீர்வாதம் கோடி பரிகாரத்துக்கு சமம் அப்படின்னே வந்து நாம சொல்லலாம். இந்த சஷ்டியப்ப பூர்த்தி விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்க குடும்பத்தோடு ஆசீர்வாதம் வாங்க நீங்க மறந்துடாதீங்க. முடிஞ்சா வயது முதிர்ந்த வசதி இல்லாத ஏழை தம்பதியருக்கு நீங்க சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் கொடுக்கிறது அப்படின்றது உங்களுடைய குடும்பத்துக்கு மேலும் மேலும் சிறப்பை சேர்க்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திருமண வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா கூட அது சரியாகிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இதோடு சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாம்புகள் வந்து பின்னி பிணைந்து இருக்கும் காட்சியை பார்த்தா ஒருவருடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் நம்முடைய முன்னோர்கள் பாம்புகள் வந்து பின்னி இருக்கிற மாதிரி காட்சியை சிலைகளாக வடித்து கோவில்களில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. பெரும்பாலும் இந்த மாதிரி சிலைகள் அரச மரத்தடியில் இருக்கிறத நாம் நிறைய கோவில்களில் வந்து பார்த்துருப்போம். அந்த சிலைகளுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 தினங்களில் வரும் ராகு கால நேரத்தில் மஞ்சளையும் பாலையும் கொண்டு போய் நீங்கள் அபிஷேகம் வந்து செய்ய கொடுக்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து தலைப்பகுதிக்கும், வெள்ளிக்கிழமை இடைப்பகுதிக்கும், ஞாயிற்றுக்கிழமை வால் பகுதிக்கும் இப்படியா சொல்லப்பட்டுள்ள பூஜை முறைதான் இது. 3 வாரங்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து அரச மரத்தை வந்து 11 முறை சுற்றி வலம் வந்து உங்க பரிகாரத்தை நீங்க நிறைவு செய்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில இருக்கும் பிரச்சனைகள் வந்து குறைந்து கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து பெற முடியும். இந்த பரிகாரத்தை 3 வாரங்கள் வந்து செஞ்சு முடிச்சுடுங்க. விவாகரத்து வரைக்கும் போனவங்க கூட ஒன்றாவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை உங்களால் எப்போ முடியுமோ அப்போ மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து போதும். இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறைகளுமே வந்து கிடையாது. உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் தான் இந்த பரிகாரம். பிரதோஷ தினம் வருகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான். இந்த பிரதோஷ தினத்தில் உங்களுடைய வீட்டில் காப்பரிசியை வந்து தயார் பண்ணி அதை வந்து சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் பிரசாதமாக வந்து படைச்சிட்டு அந்த பிரதோஷ தினத்தன்னைக்கு பிரதோஷ கால பூஜை முடிஞ்சதும் அந்த பிரசாதத்தை அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லறத்தில் இனிமையான வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய சில பூஜை முறைகளையும் பரிகார முறை சில மந்திரங்களை பற்றியும் நாம் வந்து பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த மந்திரங்களும் சரி பூஜைகளும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையை வலுப்படுத்துறதுல பெருந்துணை புரியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தினமும் நீங்கள் பூஜை அறையில் வந்து பூஜை செய்கிறப்போ கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த பூஜையை அதிகாலையில் செய்வது ரொம்பவே வந்து சிறப்பு. அப்படி பூஜை செய்கிறப்போ நீங்கள் ஓம் சௌம் பார்வதி தேவி நமக அப்படின்ற மந்திரத்தை 54 அல்லது 108 முறை வந்து ஆழ்ந்த மனதோட சொல்லி அம்மனை வந்து தொடர்ந்து பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வந்து பலப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, பெண்கள் நெற்றியில வந்து குங்குமம் வந்து வைக்கிறப்போ ஓம் க்ளீம் ரதிதேவி சமேத ஸ்ரீ காம தேவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 3 முறை வந்து ஜெபித்து நீங்கள் வந்து பொட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கிற ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். அடுத்ததா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா விளங்குற அர்த்தநாரீஸ்வரரை மனதில் நினைச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமைகளில் நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவிக்கு இடையான ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, அசோக மரத்தோட இலையை எடுத்து அதை வந்து நல்லா கழுவிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்ற வேண்டுதலை வந்து வச்சு சிகப்பு சந்தனத்தால் அசோக மர குச்சியை வச்சு
அந்த இலை மீது சிறியதா சீதாராம் அப்படின்னு 9 முறையும், இலையோட நடுவில் தம்பதியர் 2 பேரோட பேரையும் எழுதி பூஜை அறையில் வச்சு நீங்கள் வணங்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி நேசிப்பவர்களும் ஒன்று சேருவாங்க. அவங்களுக்கான திருமணமும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா, கணவனை பிரிந்த பெண்கள் 27 கொண்டக்கடலைகளை கணவரோட துணி அல்லது ஏதாவது ஒரு மஞ்சள் துணியில வச்சு மூட்டையா கட்டிக்கணும். அதனை பெண்கள் 27 நாட்கள் அவங்க உறங்குற தலையணை அடியில வச்சு தூங்கணும். 27 நாட்கள் முடிஞ்சதும் அதுல இருக்கிற கொண்டக்கடலைகளை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு குரு பகவானை நினைச்சு, பிரிந்த என் கணவர் என்னோட சேரணும் குரு பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை கொண்டு போய் ஆறு, குளம், கடல் இதுல ஏதாவது ஒண்ணுல போட்டுடுங்க. இந்த பரிகாரமும் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். அடுத்தபடியா, தீபாவளிக்கு அடுத்து வர்ற கேதார கௌரி விரதத்தை ஒவ்வொரு வருடமும் முறையா நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற ஒற்றுமை பலப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்க இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்களும் உங்க வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக அந்த இறைவனுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.